and all the captains who have come, the owners, Shivari sir. அவர் பார்க்கும்போது தான் ரொம்ப சைலண்டாக இருக்குது. கிரவுண்டில் வந்து அவர் ரொம்ப ஃபியர்ஸாக பயமாக இருக்கும் அவர் பக்கத்தில் போகிறதுக்கு. பட் அவ்வளோ பேஷனேட்டாக விளாடுவார். ஸோ சேம் உன்னி ஐ திங்க் இஸ் பிளேயிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் கேரளா அண்ட் சச்சின் பிரதர். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி மாதிரி விஷ்ணு வந்து 12 வருஷமாக ரொம்ப போராடி எப்படியாவது இந்த சிசிஎல் வந்து விடாமல் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு இஸ் ட்ரைட் இஸ் பெஸ்ட். Like I said, it's not easy to have the league running, but அவரோட எஃபர்ட் அவரோட பேஷன் தான் இந்த லீக் இன்னும் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அண்ட் சென்னை ஃப்ரான்ச்சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 3 சீசன்ஸ் வந்து அப்பாவே இல்லாமல் இருந்தது. நாங்கள் மட்டும்தான் டீமில் ஓனரே இல்லாமல் இருந்தோம். ஃபைனலி கணேஷ் சார், ஐஸ்வரி கணேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அண்ட் ஸ்ரீபிரியா மேம் அண்ட் ராஜ்குமார் சார், தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு வாட்டியும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம பிரச்சனைகளாக இருக்கட்டும், நம்மளோட எதாக இருந்தாலும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இல்லாமல் ஒரு ஓனரே இல்லாமல் விளையாடுறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் திஸ் இயர் வி ஆர் ஸோ கான்ஃபிடென்ட், வெரி ஹாப்பி தட் யூர் ஆன் போர்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். பட் என்னென்னா சார், நீங்கள் சென்னை சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கியிருந்தால் கூட நிம்மதியாக இருந்திருப்பீங்க. இந்த சென்னை டீம் வந்து நீங்கள் சமாளிக்கிறதுக்குள்ளே விடுஞ்சல் சார். இப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் இன்றைக்கி லான்ச் பண்ணி த்ரோட்லாம் போயிடுச்சு. இந்த சீசன் முடியறதுக்குள்ளே முடியெல்லாம் கொட்டிக்கிறேன்னு நினைக்கிறேன். இவங்களை வந்து சமாளிக்கிறது சாதாரண விஷயமும் கிடையாது. பட் ஃபன் சைட். பட் என்னென்னா ரொம்ப ஒரு எவ்வளோ ஆக்டர்ஸ் எவ்வளோ கூலாக இமோஷ்னலாக இருந்தால் கூட அந்த கேம்னு வரும்போது பயங்கர இமோஷ்னல் ஆகிறாங்க. பயங்கரமான ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள வருது. ப்ளஸ் யார் விளாடணும், யார் எப்படி விளாடணும், என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும்லாம் வந்து ரொம்ப எனக்கே வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். என்னடா கொஞ்சம் ஜாலியாக தானே வந்திருக்கிறீங்க, ஒரு வீக்கெண்டு விளையாட்டு போங்க அப்படின்னு சொல்லுவேன். பட் நான் சொல்லும்போது ஆமாம் ஓகே மச்சான் ஓகே மச்சான் தான் சொல்லுவாங்க. பட் அந்த ரூம் விட்டு போனோடனே சேம் அந்த ஸ்பிரிட் அந்த பேஷனோட பயங்கர வெறியாக ஆடுவாங்க. ஸோ ஐ ஸ்டில் கான் அண்டர்ஸ்டாண்ட் வை. பட் ஐ திங்க் தட்ஸ் த ரீசன் த லீக் இஸ் ஸோ குட். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த வருஷம் வந்து I'm sure a lot of new players have come in and கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான பெரிய ஒரு முயற்சி எடுக்க போகிறோம். And we have good owners, good support. Definitely will win the cup this time. Thank you. Vishnu, it's a great journey for you. And though we started together, we are still going together. So definitely whatever best I could do as a mentor of this team, I'll keep on doing it. And Balaji and Mulli are here. And definitely your ideas and your advice to the entire team and brother Arya and the entire Chennai team. I'm really happy to see you guys again, and I hope your mentor could do some justice to you, and on the field and off the field too. And all the best to the entire team and Manoj Vajpayee and all the people who have come all the way from different parts and supporting this IPL franchisee. And I mean, see, it's going to become IPL, so I'm sorry for saying IPL franchisee. So CCL is growing in leaps and bounds, and I'm sure, like Vishnu said, it's not an easy task to keep going with any kind of franchisee and trying to be in that kind of a competitive spirit. When Vishnu and all of us put together this idea, we at first were ridiculed by most of the cricketers. They said, what are the cricketers? I mean, actors are going to play cricket. Well, the actors studied in school, they went to college, and these guys would have definitely played all the games that are there in schools and colleges. So we don't know cricket and we don't know play football, we know to play hockey. So we can play cricket. So we proved to them that this is no fun-loving game, but it is a competitive game that we are going to show them. And Vishnu, thanks to you and for all the people who supported us, that we made it a really, truly a competitive cricket. We will never in any way ridicule cricket as such. Because cricket is a religion, as everybody has said. And once again, thanks to all the people who are here, the press, for a slight delay and patiently waiting to hear the people up front speaking about CCL. And once again, wishing you all the best and entire CCL to grow more and more. And maybe the next season, the prize money will go to 5 crores. That's what Ashri Ganesh and Rajkumar, I saw them whispering to themselves. 5 crores for the winners and 2.5 to the runners. And the mentor also will get something out of it, they told me. So
It's pretty interesting that mentor also gets a part of the prize money and ambassador also. So we are also there backing the team of Chennai. So anyway, all the best and enjoy the evening. Thank you. ரெண்டு வார்த்தை தமிழ் பேச விட்டுமா? மறந்துடுறோம். நல்லா சிறப்பாக பேசிவிட்டார்கள். அனைவருக்கும் வணக்கம். மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிசிஎல்ல முதலிருந்து வந்து ட்ராவல் பண்ண காரணத்தினால் என்னை வந்து இங்கே அழைத்திருக்கிறார்கள் நினைக்கின்றேன். அதுவும் ஸ்ரீபிரியா அவர்களும் சரி, ராஜ்குமார் அவர்களும் சரி, எனக்கு ரொம்ப ஃபேமிலின்னு தான் சொல்லணும். அண்ட் கணேஷ் அஃப்கோர்ஸ் இஸ் மை மென்டர். ஸோ அதனால் இங்கே வந்திருக்கேன். அண்ட் ரைட் ஃப்ரம் த டைம் இது வந்து ஆரம்பித்ததுலேருந்து இது வந்து முதல்ல வந்து இது விளையாட்டுத்தனமாக விளையாட்டுத்தனமாக விளையாடுவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் விளையாட்டுத்தனமாக விளையாடாமல் உண்மையிலே விளையாடுறது இந்த கிரிக்கெட்டை வந்து காமிச்சிருக்கோம், உலகத்துக்கே காமிச்சிருக்கோம். அதில் லாட் ஆஃப் குட் பிளேயர்ஸ் இங்கே பார்க்க முடிஞ்சிச்சு. எல்லோரும் உட்காந்துருக்காங்க, பின்னாடி ரெடி டு கோ மாதிரி உட்காந்துருக்காங்க. அண்ட் வி ஸ்டார்டட் வித் ரியல், அது உண்மையிலே வந்து சிறப்பாக ஆடணும். இதை வந்து ரெடிக்யூல் பண்ணக்கூடாது. இது கேவலமாக இது ஒரு விளையாட்டு வந்து அந்த விளையாட்டுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி இதை விளையாண்டது தான் இங்கே மிகப்பெரிய விஷயம். ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் உண்மையாக போய் ட்ரெயின் பண்ணி உண்மையாக நல்லா விளையாடணும்னு எண்ணத்தோடு வந்து விளையாண்டு கிரிக்கெட் மேற்கொண்டு மதிப்பை சேர்த்திருக்காருன்னு சொன்னால் மிகையாகன்னு சொல்லி புதிதாக வந்திருக்க வேல்ஸ் சென்னை கிங்ஸ் ஓனர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் வந்து என்னை மென்டராக ஏற்றுக்கிட்டதுக்கு நன்றி. அண்ட் மீனா இஸ் அம்பாசிடர் அண்ட் ஆல் த பீப்புள் ஒர்க்காம் எல்லோரும் வந்திருக்கீங்க. சப்போர்ட் சிசிஎல் அண்ட் டெஃபினெட்லி 3 years டிஃப்ரென்ஸ் தான் ஐபிஎல்க்கும் சிசிஎலுக்கும். They started around 2008 and I think CCL started around 2011, 11, 12. So in the 3 years சொல்லும் போது கூட CCL has come to stay and IPL is already there and we will be a in the CCL நாங்கள் பிகினிங்லேருந்து we've all traveled with them. பட் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக என்னுடைய ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்டு ஸ்ரீபிரியா அவர்களுக்கும் சரி வேர்ஸ்ட் ஃப்ரெண்டா இல்லை நல்ல ஃப்ரெண்டு தான். ஆல் ஹலோ என் தாட் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஐ எம் ஸோ ஹாப்பி டு see all you guys back here and looking forward to seeing interesting games. ஏன்னா யூஸ்வலாக இவங்க கர்நாடகா கூட தான் பயங்கரமாக சண்டை போட்டு விளையாடுவாங்க. இந்த வாட்டி உங்களுக்கு கேரளாவும் டஃப் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் எனிவே வில் பி தேர் டு உங்களை வாழ்த்தி ஷேர் பண்ணுறதுக்கு நாங்கள் எல்லோரும் இருப்போம். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க் them to call here and honor me. And I also welcome Meena as the ambassador. ஏன்னா நாங்கள் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் இம்பாலா அந்த ரேஞ்சில் இருக்கோம். ஓகே, ஸோ wish you all the best. Thank you. சிசிஎல் மேட்ச் நிறைய நடக்கும்போது நான் போய் பார்த்துருக்கேன். உங்களை மாதிரி எதிர்க்க உட்காந்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு சென்னை டீம் நானும் ஸ்ரீபிரியாக்காவும் சேர்ந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முதல்ல விஷ்ணு சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், விஷ்ணு சார், தேங்க்யூ. அண்ட் இந்த அக்கேஷனுக்கு ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து 8 டீம்ஸினுடைய ஓனர்ஸ் வந்திருக்காங்க. ஐ வெல்கம் தெம் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த வே யூ ஹவ் கம் டு சென்னை ஃபார் திஸ் இனாகுரேஷன். தேங்க்யூ ஸோ மச். கிரிக்கெட் அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும். இங்கே லக்ஷ்மிபதி பாலாஜி என்னுடைய குட் ஃப்ரெண்டு வந்திருக்காப்புல. தென் முரளி விஜய் வந்திருக்காரு. முரளி விஜய் பார்க்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கார். படத்துலேயே நடிக்கலாம்னு நினைக்கிறேன் முரளி விஜய். அது மட்டும் இல்லை, நிறைய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. எங்களுடைய கேப்டன் ஆர்யா வந்திருக்காரு. ஆர்யா கப் அடிச்சிடலாமா? இப்போ ஸோ போனிஜி வெல்கம் வெல்கம் வெல்கம். ரொம்ப நன்றி உங்களுக்கு. ஸ்ரீபிரியா கிரிக்கெட் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள்லாம் நினைக்கலாம். கிரிக்கெட் பிடிக்காத இந்தியன் முதல்ல இருக்கவே முடியாது. அதுவும் சென்னை, உலக அளவில் சென்னை பார்வையாளர்களை பாராட்டி இருக்காங்க.
எதிர் அணியினர் சிறப்பாக விளையாண்டா கூட கைத்தட்டி ஆரவாரம் செஞ்சு அவங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறதுல சென்னை பார்வையாளர்களை மிஞ்ச முடியாது. நம்ம நிறைய வந்து காமெண்டேட்டர்ஸ் காமெண்ட்ரி பாக்ஸில் பிளேயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, நம்ம கேட்டிருக்கோம். நான்லாம் வந்து சின்ன வயசில் வந்து பயங்கர கிரிக்கெட் பைத்தியம். அப்போல்லாம் வந்து டெலிவிஷன் நேரடி ஒளிபரப்பு அதெல்லாம் கிடையாது. மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரேடியோ பக்கத்தில் உட்காந்துப்போம். அவங்க தண்ணி குடிக்கும்போது தான் நாங்கள் குடிப்போம், அவங்க சாப்பிடும்போது தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ தேவர் லைக் பிக் ஹீரோஸ். என்னோட மேபி ஐ கேன் யூஸ் த டேர்ம் க்ரஷ் வாஸ் சுனில் கவாஸ்கர். ஸோ நான் மனசார அவருக்கு வந்து இந்த நேரத்தில் எனக்கு கிரிக்கெட்டில் ஒரு பெரிய ஆர்வத்தை கொடுத்ததுக்கு நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு ஜஸ்ட் டு மேக் இட் லைட், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய கணவருக்கு வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு. ஒரு அறுவை சிகிச்சை செய்யணும்னு போகும்போது அந்த டாக்டரோட பேர் சுனில் கவாஸ்கர். ஓ எஸ், ஆப்ரேஷன் சக்ஸஸ். ஸோ அண்ட் அவரோட ஸ்டோரி வந்து அவங்க அப்பா வந்து பெரிய கிரிக்கெட் ஃபேன், அதனால் அவருடைய குழந்தைங்களுக்கெல்லாம் கபில் தேவ், சுனில் கவாஸ்கர் இப்படி தான் பேர் வச்சுருக்காரு. அண்ட் அவங்கள வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் ஸ்போர்ட்ஸ் டாக்டர்ஸ் ஆக்கியிருக்காங்க. ஸோ தட் இஸ் த இம்பேக்ட் கிரிக்கெட் ஹஸ் கிரியேட்டட் இன் எவ்ரி இண்டியன். ஸோ கிரிக்கெட் அப்படிங்கிறது, as Mr. Rajkumar rightly mentioned, it's a religion in India and I'm a staunch believer in that religion. And it's so nice. அதாவது கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து அதில் ஒரு அங்கமாக இருக்கிறத பற்றி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே வந்து மெயினாக எங்களுடைய அணிக்கு சிசிஎலுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த திரு சரத்குமார் சார் அவர்கள் எங்களோட மென்டராக எங்களை நல்ல வழியில் நடத்தி சென்று, வழக்கம் போல் இந்த சென்னை டீம் வந்து செலிப்ரிட்டி கிரிக்கெட் லீக்கில் ஒரு முக்கியமான டீமாக இருந்தது நான் பார்த்துருக்கேன். நிறைய நான் அப்போ நினைப்பேன், இந்த டீம் வந்து என்னோட கணவர் வந்து ஒரு டீம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது சென்னை இருந்தால் தான் நான் அதில் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கனவு பலித்தது. இங்கே வந்திருக்காங்க எங்களுடைய பிளேயர்ஸ் எல்லாம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து அடிப்போம் 50 லட்சம், கப்பை தூக்குவோம், எல்லாருக்கும் காமிப்போம். எல்லாருக்கும் நன்றி. ஸோ லெட்ஸ் hope that CCL will grow and grow and grow into a very big league. Thank you so much.